திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். டோட்டல் பார்த்தா போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் ஒரே ஃபார்முலா. எங்களுக்கு 2, போன தேர்தலில் 2, இந்த தேர்தலில் 2. கம்யூனிஸ்டுகளுக்கு போன தேர்தலில் 2, இந்த தேர்தலில் 2. மதிமுகவுக்கு போன தேர்தலில் 1, இந்த தேர்தலில் 1. கொங்கு மக்களுக்கு போன தேர்தலில் 1, இந்த தேர்தலில் 1. காங்கிரசுக்கு போன தேர்தலில் 10, இந்த தேர்தலில் 10. நோ சேஞ்ச். யாருக்காவது கூட குறை கொடுத்திருந்தா நாங்க விடுதலை சிறுத்தைகள் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம். சேம் ஃபார்முலா. சரி, திமுகவுக்கு என்னாச்சு? கூட்டணி கட்சிகள்லாம் அதே தொகுதியில போட்டிடுறோம். திமுக 2 தொகுதி கம்மியா போட்டிடுது இந்த தேர்தலில். உண்மையிலேயே திமுகவுக்கு 2 தொகுதி கம்மி. எப்படின்னா, போன தேர்தலில் 24 உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு. 20 பேர் திமுக, 4 பேர் கூட்டணி கட்சி. விடுதலை சிறுத்தைகள் ஒரு தொகுதி, பாரிவந்த கட்சியில் ஒரு தொகுதி, கொங்கு மக்கள் ஒரு தொகுதி, மதிமுகவில் ஒரு தொகுதி. 4 கூட்டணி கட்சி உதயசூரியன், 20 திமுக உதயசூரியன், மொத்தம் 24. ஆனா இந்த முறை மொத்தம் உதயசூரியன் நிக்க போறது 22 இடம் தான். உள்ளபடியே திமுகவுக்கு தான் குறைஞ்சு போயிருக்கு. இதை எவனும் சொல்ல மாட்டான், எழுத மாட்டான். எப்படி குறைஞ்சது? போன முறை நீ 2, அவங்களும் 2, அவங்களும் 2, அவங்க 1, இவங்க 1, அவங்க 10, இதுவரையும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எப்படி திமுக 2 குறைஞ்சதுன்னா, போன முறை விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றது, இந்த முறை பானை சின்னத்தில் நிற்கிறது. 1 குறைஞ்சது. போன முறை மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்றது, இந்த முறை அவங்க பம்பரத்தில் இருக்கிறார்கள். 2 குறைஞ்சிச்சு. அதனால இப்ப 22 ஆயிருச்சு. கணக்குப்படி பார்த்தா, புள்ளி விவரம் படி பார்த்தா திமுகவுக்கு தான் 2 தொகுதி குறைஞ்சிருக்கு. வேற யாருக்கும் குறையவும் இல்லை, கூடவும் இல்லை. சேம் ஃபார்முலா.